அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தீபா, முதுகலை தாவரவியல் ஆசிரியை, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, வாலாஜாப்பேட்டை, வேலூர் மாவட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தாவர திசு வளர்ப்பு. தாவர திசு வளர்ப்பு நம்ம சாதாரணமாக தாவரங்களை எப்படி வளர்ப்போம்? தாவரங்களை நிலத்தில் மண்ணில் நடவு செய்து அதுக்கு தேவையான நீரூற்றி வளர்ப்போம். அது மாதிரி இல்லாமல் தாவர திசுக்களை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆய்வுச்சாலைக்குள்ளே கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே வளர்க்கின்ற தொழில்நுட்பம் தாவர திசு வளர்ப்பு. இப்போ இதுக்கான விளக்கம் அது புத்தகத்தில் கொடுத்துருக்க மாதிரி தாவர புரோட்டோபிளாஸ்டுகள், செல்கள், திசுக்கள் அல்லது உறுப்புக்கள் அவற்றினுடைய இயற்கையான சூழ்நிலையிலிருந்து பிரித்தெடுத்து ஆய்வுச்சாலையின் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே வளர்க்கும் தொழில்நுட்பம் தாவர திசு வளர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அடுத்தது இதை இன்னொரு பேர் சொல்லி அழைக்கிறாங்க, இன்விட்ரோ கல்ச்சர். கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலைக்குள்ள ஆய்வுக்கலன், அதாவது கல்ச்சர் டியூப் அல்லது ஏதேனும் ஒரு கலனில் நாம் விரும்பும் பண்புக்குடைய தாவர திசுவை வளர்க்குறோம். தாவர திசுக்கள் மட்டுமா அப்படின்னா இல்லை. புரோட்டோபிளாஸ்டுகள், செல்கள், திசுக்கள், தாவர பாகங்களான சூலகப்பை, மகரந்தத்தூள் அதை வளர்த்து புதிய தாவரத்தை உருவாக்கும் தொழில்நுட்பம். ஏன் நாம் இந்த தாவர திசு வளர்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது இதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, பயன்பாடுகள் இருக்குது. அதன் அடிப்படையில் தாவர திசுக்களை நாம் ஆய்வுச்சாலைக்குள்ளே வளர்க்குறோம். இதனுடைய முதல் பயன்பாடு என்னென்னா, தொழில்துறைக்காக, அதாவது வணிக நோக்கில் ஒரே நேரத்தில் அதிக அளவு எண்ணிக்கை உடைய தாவரங்களை உருவாக்குவதற்காக இந்த தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்துகிறோம். வணிக நோக்கத்துக்காக அதிக எண்ணிக்கையிலான தாவரங்களை உருவாக்குவதற்காக பயன்படுத்துகிறோம். தாவரங்களை பற்றிய ஆராய்ச்சிகள், அந்த தாவரத்தினுடைய ஆராய்ச்சிகளை செய்வதற்காக இந்த திசு வளர்ப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். அடுத்தது மரபணு மாற்றம். சென்ற பாடத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, நாம் விரும்பும் பண்பு கொண்ட ஒரு உயிரினத்தினுடைய டிஎன்ஏவை இன்னொரு உயிரினத்தினுடைய டிஎன்ஏக்குள்ளே செலுத்தி அது மூலமாக நம்ம மரபணு மாற்றப்பட்ட ஒரு செல்லை உருவாக்கியிருக்கோம். அந்த செல் தானாக வளர்ச்சி அடையுமான்னா கிடையாது. தாவர திசு வளர்ப்பு முறையில் ஊட்ட ஊடகத்துக்குள்ளே வளர்த்து நாம் விரும்பும் பண்பு கொண்ட புதிய தாவரத்தை உருவாக்க முடியும். அதற்காக இந்த திசு வளர்ப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது உயர்தர தாவரங்கள், எலைட் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதிக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த உயர்தர தாவரங்களை அதிக எண்ணிக்கையில் பெருக்கம் செய்யறதுக்காகவும், அடுத்தது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ், அதாவது அழிந்து வரக்கூடிய நிலையில் இருக்க தாவரங்கள், அந்த தாவரங்களுடைய பாதுகாப்பு, உயிரி பன்ம பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதை அழிந்து போகாமல், அந்த சிற்றினங்கள் மேலும் அழிந்து போகாமல் இருப்பதற்காக அதிலிருந்து புதிய தாவரங்களை உருவாக்குவதற்காகவும், அடுத்தது இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள், அதாவது ஆய்வுச்சாலையில் மருத்துவ பயன்பாட்டிற்காகவும், உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்காகவும், பயிர் பெருக்க நோக்கத்திற்காகவும் தாவரங்களை உற்பத்தி செய்கிறது. இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்களை நாம் உற்பத்தி செய்கிறோம். இதுக்காக தான் தாவர திசு வளர்ப்பை பயன்படுத்துகிறோம். அடுத்தது இந்த தொழில்நுட்பத்தை முதலில் யார் நமக்கு அறிமுகம் செய்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மன் நாட்டு தாவரவியலர், அவரோட பேர் காட்லிப் ஹேபர்லேண்ட். 1902 அவர் முழு ஆக்குத்திறன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, லேமியம் பர்பூரியம் அப்படின்ற ஒரு தாவரத்தினுடைய இலை இடைத்திசு, உங்களுக்கு தெரியல இலை இடைத்திசுனா என்ன, தாவரத்தினுடைய மேற்புற தோலுக்கும் கீழ்ப்புற தோலுக்கும் இடைப்பட்ட திசு, தலத்திசு. அதை என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம படிச்சோல்லையா தாவர திசு வளர்ப்புனா என்ன, இயற்கையான சூழ்நிலையிலிருந்து பிரித்து கட்டுப்படுத்தப்பட்ட செயற்கை சூழ்நிலையில் வளர்க்குறது. அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஊட்ட ஊடகத்தை தயார் செய்து அவர் பிரித்தெடுத்த லேமியம் பர்பூரியம் தாவரத்தினுடைய இலை இடை திசுவை அந்த வளர்ப்பு ஊடகத்தில் வைத்து வளர்க்குறாரு. அப்போ அவருக்கு புதிய செல்கள், தாவர திசு தொகுப்பு கிடைக்குது. அப்போ முதல்ல இந்த தொழில்நுட்பத்தை செய்தவர் யாருன்னா ஹேபர்லேண்ட் தான். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், தாவர திசு வளர்ப்பினுடைய தந்தை ஹேபர்லேண்ட்
அப்படின்னு சொல்கிறோம். திசு வளர்ப்பில் அந்த நிகழ்ச்சி மட்டும்தான் இருக்கான்னா இல்லை, பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது. அந்த நிகழ்ச்சிகளினுடைய தொகுப்பு தான் நம்ம தாவர திசு வளர்ப்பினுடைய மைல்கல்களில் பார்க்க போகிறோம். அடிப்படை கொள்கைகள் பார்த்திங்கன்னா 4 அடிப்படை கருத்துக்கள் கொண்டு இருக்கு. முதல் இதுக்கு பேர் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ஹேபர்லேண்ட் நம்மளுக்கு ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காருன்ட்டு. அந்த கருத்து தான் முழு ஆக்கத்திறன். ஆங்கிலத்தில் அதோட பேர் டோட்டிபோட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். என்ன டோட்டிபோட்டன்சினா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தாவர செல் தொகுப்பு ஒரு ஊட்ட ஊடகத்தில் வளர்க்கும்போது முழு தாவரமாக வளர்ச்சி அடையும் திறன், அதுக்கு பேர் முழு ஆக்குத்திறன், டோட்டிபோட்டன்சி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இதில் வந்து உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. படம் 5.1 முழு ஆக்கத்திறன் என்பது முதலாக கேரட் பிரிக்கூறிலிருந்து முழு தாவரத்தை உருவாக்கும் தொழில்நுட்பதற்கான படம் உங்களுக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். கேரட்லேருந்து ஒரு பிரிக்கூறு எடுத்து வளர்ப்பு ஊடகத்தில் வளர்த்து அதிலிருந்து கேலஸ் மூலமாக ஒரு நாற்றுருவ உருவாக்குற தொழில்நுட்பத்தினோட படம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வேறுபாடுறுதல். வேறுபாடுறுதல்னா என்ன? நம்ம தாவர திசு வளர்ப்பில் ஒரு பிரிக்கூறு வைக்கிறோம். அந்த பிரிக்கூறு அப்படியே இருக்குமானா கிடையாது. அது என்ன பண்ணணும்? வேறுபாடு உறுதல் அந்த நிகழ்ச்சிக்கு ஆட்படணும். அப்போ தான் நம்மளுக்கு தேவையான முழு தாவரம் வளர்ச்சி அடையணும். அதோட வரையறை என்னன்னா, செல்களில் உயிர் வேதிய மற்றும் அமைப்பிய மாற்றங்கள் ஏற்படுத்தி அவற்றை சிறப்பான அமைப்பு மற்றும் பணியினை மேற்கொள்ள செய்தல், அந்த நிகழ்ச்சிக்கு பேர் வேறுபாடு அடைதல். இப்போ நாம் வச்சிருக்க பிரிக்கூறு ஏற்கனவே என்ன தன்மை கொண்டிருக்கணும்? கண்டிப்பாக முழு ஆக்கத்திறன் கொண்டிருக்கணும். அடுத்தது வேறுபாடுதல் நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கணும். அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி மறு வேறுபாடு அடைதல், ரீடிஃபரன்சியேஷன் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம வச்ச பிரிக்கூறு வேறுபாடு அடைந்து அதனுடைய செயல் மற்றும் பணிக்கு ஏற்ற மாதிரி அமைப்பை மாற்றி கொண்டு இருக்கும். அந்த நிகழ்ச்சி வேறுபாடு உறுதல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே வேறுபாடு அடைந்த திசு மீண்டும் ஒரு முறை வேறுபாடு அடைந்து நமக்கு ஒரு கருவை உருவாக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு பேர் மறு வேறுபாடுதல். உதாரணம் அங்கே எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரிக்கூறானது கேலஸ் திசுவை உருவாக்கி கேலஸ் ஆனது மீண்டும் வேறுபாடு அடைந்து கருவுருக்களை உருவாக்கும் நிகழ்ச்சி மறு வேறுபாடு உறுதல் அப்படின்ற வரையறை சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேறுபாடு இழுத்தல். வேறுபாடு இழுத்தல்னா என்ன? இப்போ நம்மளுக்கு பிரிக்கூறுலேருந்து கேலஸ் உருவாச்சு, கேலஸ்லேருந்து புதிய கருக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த கருவிலிருந்து நாச்சுருக்கள் உருவாகணும். அது மாதிரி இல்லாமல் அந்த திசு மீண்டும் பழைய நிலைக்கு ஆக்கு திசு நிலைக்கே சென்றுச்சுன்னா அந்த நிலைக்கு பேர் வேறுபாடு இழத்தல், டீடிஃபரன்சியேஷன் அப்படின்ற வார்த்தையை இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம தேர்ந்தெடுக்கிற பிரிக்கூறில் முழு ஆக்குத்திறன் இருக்கான்னு நம்மளால் சோதிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நம்ம சொன்னதே 4 அடிப்படை கருத்துக்களில் வேறுபாடு உறுதல் மற்றும் வேறுபாடு இழத்தல், இந்த 2 பண்புகளையும் எந்த தாவர செல் அல்லது தாவர பிரிக்கூறு கொண்டு இருக்கோ அது முழுமையான ஆக்குத்திறன் கொண்டதாக இருக்கும் அப்படின்றது நம்மளால் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தாவர திசு வளர்ப்பு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், தாவர திசு வளர்ப்புனா என்னன்னு படிச்சிருக்கோம். தாவர பாகங்களான வேர், தண்டு, இலை, புரோட்டோபிளாஸ்ட்கள், செல்கள், திசு தொகுப்புகளை நாம் கட்டுப்படுத்தப்பட்ட செயற்கையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வளர்க்குற தொழில்நுட்பம் தான் தாவர திசு வளர்ப்புன்னு சொல்கிறோம். இப்போ அந்த தொழில்நுட்பத்துக்கு நாம் எப்படி செய்ய போகிறோம் அதை தான் இதை நம்மளை பார்க்க போகிறோம். எப்படி இதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நம்மளுக்கு தேவையானது நம்ம வளர்க்க வேண்டிய தாவரத்தினுடைய பிரிக்கூறு, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரம். என்ன தாவரம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? நாம் விரும்பும் பண்பு கொண்ட ஒரு தாவரத்தை தேர்ந்தெடுக்கிறோம். என்னெல்லாம் பண்பு? உதாரணத்துக்கு பெரிய அளவுடைய கனி அல்லது அதிக எண்ணிக்கையிலான மலர்கள், ஏதேனும் ஒரு பண்பை நம்ம தேர்வு செய்து அந்த தாவரத்தினுடைய உடல பாகங்கள், வேரிலிருந்தோ அல்லது தண்டிலிருந்தோ இலையிலிருந்தோ ஏதேனும் ஒரு சிறு துண்டை எடுத்து ஆய்வுச்சாலைக்குள்ள வளர்ப்பு ஊடகத்துக்குள்ள நம்ம வளர்க்க போறோம். இதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டிய நிகழ்ச்சி பிரிக்கூரை தேர்ந்தெடுத்தல். எந்த தாவரத்திலிருந்து நம்ம பிரிக்கூறு எடுக்க போறோன்றத தேர்வு செய்யணும். அந்த பிரிக்கூரை நாம என்ன பண்ண போறோம்? கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலைக்குள்ள வளர்க்க போறோம். அதுக்காக என்னென்ன சூழ்நிலை தேவைகள், அதுல என்ன சொல்றாங்கன்னா, கட்டுப்படுத்தப்பட்ட இயற்பியல் சூழ்நிலை மற்றும் வேதியியல் சூழ்நிலைகளுக்கு உட்படுத்தி பிரிக்கூறானது வளர்வதற்கு தேவையான வளர்ப்பு சூழலை நாம உருவாக்கி தரணும். அப்ப பிரிக்கூறுனா என்ன? 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். பிரிக்கூறுனா என்ன? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிரிக்கூறு என்பது
எந்த தாவர திசுனுடைய பாகத்தை நம்ம வளர்க்க போகிறோமோ அந்த தாவர பகுதியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சிறு தாவர தொகுப்பு, அதுக்கு பேர் பிரிக்கூறு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிக்கூரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த பிரிக்கூரை வளர்க்கறதுக்கு தேவையான இயற்பியல் மற்றும் வேதியியல் சூழ்நிலைகளை ஒரு இடத்துல நம்ம உருவாக்க போகிறோம். அதுதான் நம்ம ஆய்வுச்சாலை. இப்போ அந்த ஆய்வுச்சாலையில் நம்மளுக்கு என்னெல்லாம் வசதிகள் இருக்கணும், அப்போ அதுதான் அடுத்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். தாவர திசு வளர்ப்பிற்கான அடிப்படை ஆய்வக வசதிகள் என்னெல்லாம் அடிப்படையாக இருக்கணும் ஒரு தாவர திசுவை நம்ம வளர்க்கணும்னா அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல நம்ம வளர்க்குற கண்ணாடி கலன்களில் தான் நம்ம திசுவை வளர்க்க போகிறோம். அதை கழுவுவதற்கு தேவையான இருப்பிட வசதி, கண்ணாடி கலன்களை தழுவதற்கு தேவையான வசதி, நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா கண்ணாடி கலன், அதை உலர வைப்பதற்கான நுண்ணலை அடுப்பு வசதி, அதாவது அவன் சொல்கிறாங்க இல்லையா, அது ரெண்டும் இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், நாம் பயன்படுத்துகிற கண்ணாடி கலன்கள், என்னென்ன கண்ணாடி கலன்கள் பயன்படுத்துகிறோன்னா வளர்ப்பு கூழல்னு சொல்லுவாங்க, கல்ச்சர் டியூப், அப்புறமா கோனிக்கல் ஃப்ளாஸ்க், அப்புறமா கல்ச்சர் பாட்டில்ஸ் இருக்கும், அதாவது கலன்கள்னு சொல்லுவாங்க, நம்ம படத்தில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல வச்சு அலச போகிறோம். அதுக்கு தேவையான இட வசதியும், அந்த அலசி வச்சிருக்க கண்ணாடி கலன்களை உலர்த்துவதற்காக நுண்ணலை அடுப்பு அதோட வசதியும் நம்மளுக்கு தேவை. அதுக்கு அடுத்தது வேற என்னெல்லாம் தேவை, இது மட்டும் இருந்தால் போதுமானா கிடையாது. வேற என்னெல்லாம் தேவை, தன்னழுத்த கலன், ஆட்டோக்ளேவ் என்று சொல்லப்படுகின்ற அதோட படம் நம்ம பார்க்க போகிறோம். தன்னழுத்த கலன், எலக்ட்ரானிக் பேலன்ஸ், அதாவது எலக்ட்ரானிய தராசு. இப்போ நம்ம வளர்ப்பு ஊடகம் படிச்சோம் இல்லைங்களா, எம்எஸ் ஊடகம் சொல்லிட்டு, அந்த ஊடகம் தாவர பிரிக்கூறினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி, அதனுடைய வளர்ச்சி தன்மைக்கு ஏற்ற மாதிரி எடை போட்டு அப்புறமா தான் நம்ம ஊடகம் தயாரிக்க போகிறோம். அப்போ அதை எடையிடுவதற்காக நமக்கு எலக்ட்ரானிய தராசு வேணும். அப்புறம் அந்த ஊடகத்தினுடைய பிஹெச்சை கணக்கிடுவதற்காக பிஹெச் மீட்டருடன் கூடிய வளர்ப்பு அறை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவைன்னா நுண்ணுயிர் நீக்கப்பட்ட ஒரு அறை. அதாவது இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோம், நம்ம பயன்படுத்துகிற கலன்கள், அடுத்தது அதுக்கான உபகரணங்கள் படித்தோம். அதுக்கடுத்தது இந்த நிகழ்ச்சி செய்யறதுக்கான நுண்ணுயிர் நீக்கப்பட்ட ஒரு அறை, அது எப்படி இருக்கும், அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சீரடுக்கு காற்று பகுப்பாய்வு அமைப்பு, லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா உயர்திறன் துகள் காற்று வடிப்பான், அதாவது HEPA அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் அப்படின்ற ஒரு அமைப்பு அதில் இருக்குது. இதோட பணி என்னென்னா, நம்ம எந்த இடத்துல திசு வளர்ப்பு செய்ய போகிறோமோ அந்த இடத்துல நுண்ணுயிர் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு உருவாக்கி தரோம். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் அடிப்படையாக தேவைப்படுது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வளர்ப்பு சூழல். அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா, பிரிக்கூரை தேர்ந்தெடுத்தல், கட்டுப்படுத்தப்பட்ட இயற்பியல் மற்றும் வேதியியல் சூழ்நிலை நம்ம கொடுக்கறதுன்ட்டு. அப்போ நம்ம வளர்க்குற அந்த பிரிக்கூறுக்கு நம்ம எல்லாம் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது, பிரிக்கூறு நம்ம வளர்ப்பு குழாயில் வச்ச பிறகு அதுக்கு தேவையான வெப்பநிலை கொடுக்கணும். அது எவ்வளோ அளவு அப்படின்னு பார்க்கும்போது 22லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நம்ம அதுக்கு கொடுக்கணும். அடுத்தது ஒளிக்காலம், ஒளிச்செறிவு அதுக்கு தேவைப்படுது, எவ்வளோ ஒளி, 2400 லக்ஸ் ஒளிச்செறிவு அதுக்கு கொடுக்கணும். அடுத்தது ஒளிக்காலத்துக்கும் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், தாவரங்கள் பார்த்திங்கன்னா ஒளிக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய வளர்ச்சிகளை மாற்றி அமைக்கும். நீள்பகல் தாவரம், குறும்பகல் தாவரம், அது மாதிரிலாம் இருக்குது. அப்போது இந்த பிரிக்கூறு வளரத்துக்கு தேவையான ஒளி எவ்வளோன்னா 8 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் ஒளி காலத்துவமும், அது வளர்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா 60% அளவுக்கு ஈரப்பதம் இதெல்லாம் இருக்கணும். அடுத்தது தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை தொழில்நுட்பங்கள், என்னெல்லாம் தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நுண்ணுயிர் நீக்கம். நுண்ணுயிர் நீக்கம்னா என்ன, நம்ம பேர்லேயே நுண்ணுயிர். இப்போ சாதாரணமாக நம்ம சுற்றியுள்ள காற்று வெளியில் பார்த்திங்கன்னா பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளுடைய ஸ்போர்கள் நிறைந்திருக்கும். இப்போ அதே சூழ்நிலையில் நம்ம பிரிக்கூரை வளர்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நுண்ணுயிரற்ற நிலையை உருவாக்கி தரணும். அப்போ அதுக்காக நம்ம மேற்கொள்கின்ற செயல்முறைக்கு பேர் தான் நுண்ணுயிர் நீக்கம். நுண்ணுயிர் நீக்கம்னா என்னென்னா, வளர்ப்பு ஊடகம், வளர்ப்பு கலன்கள், பிரிக்கூறு போன்றவற்றிலிருந்து நுண்ணுயிரிகளான பாக்டீரியங்கள் மற்றும் பூஞ்சைகளை நீக்குதல் நுண்ணுயிர் நீக்கம். அப்போ நம்ம எதுக்கெல்லாம் நுண்ணுயிர் நீக்கம் செய்ய போகிறோம்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திரும்பவும் சொல்கிறேன், நுண்ணுயிர் நீக்கம் அப்படின்னா என்னென்னா, வளர்ப்பு ஊடகம், வளர்ப்பு கலன்கள், பிரிக்கூறு ஆகியவற்றிலிருந்து நுண்ணுயிரிகளான பாக்டீரியங்களையும் பூஞ்சைகளையும் நீக்கும் தொழில்நுட்பம். அடுத்தது நுண்ணுயிர் நீக்கப்பட்ட நிலையை பராமரித்தல். இப்போ நம்ம எதெல்லாம் நுண்ணுயிர் நீக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம், வளர்ப்பு ஊடகம் செய்யணும்,
வளர்ப்பு கலன்கள் செய்யணும், பிரிக்கூறு செய்யணும், வளர்க்கின்ற ஆய்வகம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் நிகழ்ச்சி நுண்ணுயிர் நீக்கப்பட்ட நிலையை பராமரித்தல். முதல் ஆய்வக சாலையில் நம்ம பயன்படுத்துகிற ஆய்வு கலன்கள், கத்தி, இடுக்கி, மீதி நம்ம பயன்படுத்த இருக்கின்ற அனைத்து உபகரணங்களையும் நாம் நுண்ணுயிர் நீக்கம் செய்கிறோம். இதை நம்ம சாதாரணமாக செய்ய முடியுமானா இல்லை. அதுக்காக நம்ம பயன்படுத்துகிற கருவி பேர் தன்னழுத்த உபகரணம், தன்னழுத்த கலன். இதை ஆட்டோக்ளேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 15 சை, அதாவது 121 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் எவ்வளோ நேரம் வைக்கணும்னா 15லிருந்து 30 நிமிடங்கள் நம்ம வளர்க்க போகிற கலன்கள், மீதி இருக்க உபகரணங்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சு நுண்ணுயிர் நீக்கம் செய்கிறோம். அப்படி இல்லைன்னா நாம் என்ன பண்ணுறோம், இந்த உபகரணங்களை எல்லாத்தையும் வேதிப்பொருட்களான 70% ஆல்கஹாலில் முதல்ல அந்த கலன்களை நனைத்துட்டு அதுக்கப்புறமா அதை வெப்பப்படுத்தி குளிர்விப்பு செய்வதன் மூலமாக நாம் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களையும் நுண்ணுயிர் நீக்கம் செய்ய முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வளர்ப்பு அறை நுண்ணுயிர் நீக்கம். வளர்ப்பு அறைனா என்ன, நம்ம ஏற்கனவே சொன்னோம், கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வக சூழ்நிலை. அப்போ நம்ம வளர்க்குற ஆய்வகமும் அந்த லேமினார் காற்றோட்ட அறை, ஏர்ஃப்ளோ சேம்பர், அதுக்கப்புறமா அந்த இடங்களை நம்ம சுத்தம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அதை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அதனுடைய தரை, அதுக்கடுத்து சுவர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சோப்பு கொண்டு கழுவியிருக்க வேண்டும். முதல் நிகழ்ச்சி நம்ம வளர்க்கின்ற இடம், தரைகள் மற்றும் சுவர், அதை சோப்பு கொண்டு கழுவியிருக்கணும். அடுத்தது 2% சோடியம் ஹைப்போக்ளோரைடு. சோடியம் ஹைப்போக்ளோரைடு அப்படின்ற வேதிப்பொருளை கொண்டு அல்லது 95% எத்தனால் கொண்டு கழுவி நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சுருக்கணும். அடுத்தது சீரடுக்கு காற்று பகுப்பாய்வு அறை, அதாவது லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர். நம்ம படத்தில் பார்க்க போகிறோம் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர்னா என்னன்ட்டு. ஒரு அறை மாதிரி இருக்கும், மேசை இருக்கும், அதுலேருந்து ஒளி மற்றும் நம்மளுக்கு தேவையான காற்றோட்டம் கிடைக்கும். அந்த கருவியை நம்ம எப்படி நுண்ணுயிர் நீக்கம் செய்யணும்னா லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர் அதை 95% எத்தனால் கொண்டு கழுவிட்டு அடுத்தது 15 நிமிடங்கள் அதில் புற ஊதா கதிர ஒளியை நம்ம செலுத்தணும். இப்போ நம்மளுக்கு தெளிவான நுண்ணுயிர் நீக்கப்பட்ட நிலை நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ முதல்ல நம்ம கலன்களை நுண்ணுயிர் நீக்கம் செய்தோம், அடுத்து நம்ம வளர்க்க போகிற இடத்தை நுண்ணுயிர் நீக்கம் செய்தோம், அடுத்து நாம் நுண்ணுயிர் நீக்கம் செய்ய வேண்டிய ஒரு பொருள் வளர்ப்பு ஊடகம். வளர்ப்பு ஊடகம்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நாம் தாவர திசு வளர்ப்புக்காக தாவரங்களை வளர்க்கறதுக்கு தேவையான ஊட்டப்பொருட்கள் அடங்கிய ஊடகத்துக்கு பேர் வளர்ப்பு ஊடகம். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா நுண்ணுயிர் நீக்கம் செய்கிறோம். நம்ம எந்த கலனில் அதை தயாரிச்சிருக்கோமோ அந்த கலனில் காற்று போகாத மாதிரி ஒரு பஞ்சு அல்லது பிளாஸ்டிக் கொண்டு அடைத்துட்டு அதை அதே மாதிரி தன்னழுத்த கலன், ஆட்டோக்ளேவ்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ள 15 PSI வெப்பநிலை பார்த்திங்கன்னா 121 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 15 முதல் 30 நிமிடம் வச்சோம்னா நம்மளுக்கு நுண்ணுயிர் நீக்கம் செய்யப்படுகிறது. எல்லா பொருளையும் நாம் இது மாதிரி நுண்ணுயிர் நீக்கம் செய்ய முடியுமானா கிடையாது. தாவர வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்துகின்ற தாவர சாறுகள், அடுத்தது வைட்டமின்கள் கொண்ட கரைசல், அடுத்தது அமினோ அமிலங்கள் கொண்ட பொருள், இதெல்லாம் நம்ம வெப்பப்படுத்த முடியாது. ஏன்னா அதனுடைய தன்மை மாறிடும். அப்போ நம்ம எப்படி நுண்ணுயிர் நீக்கம் செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்காக மில்லிப்போர் வடிகட்டி அதோடைய துளையினுடைய அளவு பார்த்திங்கன்னா 0.2 மைக்ரோமீட்டர் தான் இருக்கும். அது மூலமாக நாம் அந்த பொருட்களை நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நுண்ணுயிர் நீக்கம் செஞ்ச இந்த ஊடகத்தை நாம் எங்கே வைக்க போகிறோன்னா காற்று சீரடுக்கு பகுப்பாய்வு அறையில் நுண்ணுயிரற்ற நிலையில் வச்சுருக்க போகிறோம். அதுக்கடுத்தது நாம் நுண்ணுயிர் நீக்கம் செய்ய வேண்டிய பொருள் என்னன்னா நம்ம வளர்க்க வேண்டிய முக்கியமான தாவர பாகம், அதுக்கு பேர் என்ன, பிரிக்கூறு. பிரிக்கூறுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பிரிக்கூறுனா என்ன, வளர்ப்பு ஊடகத்தில் ஆய்வு சாலைக்குள்ள நம்ம வளர்க்க வேண்டிய வேர், தண்டு, இலை அல்லது திசுக்களினுடைய ஒரு சிறு தொகுப்பு பிரிக்கூறுன்னு சொல்கிறோம். அதை நாம் வெப்பப்படுத்தி நுண்ணுயிர் நீக்கம் செய்ய முடியுமான்னு கேட்டால் கிடையாது. வெப்பப்படுத்தினா அதுக்குள்ளே இருக்க செல்கள் கண்டிப்பாக இறந்து போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம செய்கிற அந்த நுண்ணுயிர் நீக்கம் பேர் பரப்பு நுண்ணுயிர் நீக்கம். நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல பிரிக்கூரை எடுத்து ஓடுகின்ற நீரில் அலசிட்டு அதுக்கு அடுத்தது 0.1% மெர்க்குரி குளோரைடு மற்றும் 7% ஆல்கஹால் போன்றவற்றை பயன்படுத்தி நுண்ணுயிர் நீக்கம் செய்துட்டு அந்த பிரிக்கூரையை நம்ம எங்கே வைக்கிறோம்னா காற்று பகுப்பாய்வு அறையில் புறப்பரப்பு நுண்ணுயிர் நீக்கம் செய்து நம்ம அங்கே வச்சிடுறோம். அடுத்தது நம்ம இப்போது 2வது கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம வளர்க்குற இடம், வளர்க்க போகிற கருவிகள்,
வளர்ப்பு ஊடகம், பிரிக்கூறு எல்லாத்தையும் நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சுட்டு ஏசெப்டிக் கண்டிஷனில் நம்ம தயாராகிட்டோம். அடுத்து நம்ம பிரிக்கூறுக்கு தேவையான வளர்ப்பு ஊடகத்தை நம்ம தயாரிக்கணும். வெவ்வேறு வகையான பெரும் மூலகங்கள், நுண் மூலகங்கள், தாவர வளர்ச்சி சீராக்கிகள் எல்லா பொருட்களும் ஒரு குறிப்பிட்ட அளவில் கலந்துருக்கிறதுனால பெரும்பாலும் எல்லா வளர்ப்புக்காகவும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ நம்மளுடைய வளர்ப்பினுடைய வெற்றி எதை அடிப்படையாக வச்சதுன்னா, நாம் செலக்ட் பண்ணுற ஊடகம், அதில் இருக்க வளர்ச்சி சீரியக்கி க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது, அப்புறம் நாம் அந்த பிரிக்கூறுக்கு கொடுக்குற வெப்பநிலை, அடுத்தது அந்த வளர்ப்பு ஊடகத்துக்கு நாம் கொடுக்குற பிஹெச், அடுத்தது பிரிக்கூறுக்கு நாம் கொடுக்குற ஒளி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவைப்படுற ஈரப்பதம். இதை அடிப்படையாக தான் இருக்குது, இதை அடிப்படையாக வச்சு தான் இருக்குது. இப்போ எம்எஸ் ஊடகம் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிறோம். இதை தவிர வேறு என்னெல்லாம் ஊடகங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது B5 ஊடகம், அதாவது கேம்பர்க் ஊடகம், ஒயிட் ஊடகம், நிச் ஊடகம், இந்த வெவ்வேறு வகையான ஊடகங்களையும் நாம் தாவர திசு வளர்ப்பில் பயன்படுத்தலாம். 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். தாவர திசு வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு ஊடகங்களுடைய பெயர்களை எழுதுக. நீங்கள் என்னெல்லாம் எழுதலாம்? எம்எஸ் ஊடகம், கேம்பர்க் அல்லது B5 ஊடகம், நிச் ஊடகம், ஒயிட் ஊடகம். இந்த ஊடகம்லாம் நம்ம அப்படியே நேரடியாக நீரில் கரைச்சி பயன்படுத்த முடியுமான்னா கிடையாது. அது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா திடப்படுத்தும் காரணி அகார் அப்படின்ற ஒரு பாசிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம். அகார் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அகார் பார்த்திங்கன்னா கடல் பாசிகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிக்கலான மியூசிலேஜ் பாலிசாக்கரைடு. இதை நாம் எதுக்காக பயன்படுத்துகிறோம்? நம்ம தயாரிக்கின்ற வளர்ப்பு ஊடகத்தை திடப்படுத்தும் காரணியாக. அப்போ ஊடகம் எப்படி இருக்கும்? தண்ணியாக இருக்குமா, நீர்மம் போன்ற பகுதியாக இருக்குமான்னா கிடையாது. பகுதி திட, பகுதி நீர்ம நிலையில், அதாவது ஜெல் நிலையில் இருக்கும். அதில் தான் நம்ம பிரிக்கூரை வச்சு வளர்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சுட்டோம். நம்ம பிரிக்கூறுக்கு தேவையான வளர்ப்பு ஊடகத்தை தயார் செஞ்சிட்டோம். அப்புறம் இப்போ நம்ம பிரிக்கூறு அதுக்குள்ளே வைக்கணும். அப்போ அது எங்கே செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, காற்றடுக்கு சீராய்வு பகுப்பு அறை, அந்த அறையில் நாம் இதை செய்கிறோம். லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வளர்ப்பு ஊடகம் அதை சூடுபடுத்தி நீர்மமாக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வளர்ப்பு கலை நம்ம ஏற்கனவே நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சு வச்சுருக்கோம். பிரிக்கூறு நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ எரிகின்ற விளக்குன்னு, அந்த எரி விளக்கு எரி சாராய விளக்குன்னு, அதோட முன்னிலையில் அந்த மீடியம், அதாவது வளர்ப்பு ஊடகத்தை ஊற்றி காற்று புகாதவாறு அடைச்சி வச்சுருப்பாங்க, ஆற வச்சுருப்பாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நுண்ணுயிர் நீக்கம் செய்யப்பட்ட அந்த பிரிக்கூரை அந்த வளர்ப்பு ஊடகத்துக்குள்ளே செலுத்தின பிறகு அந்த ஊடகத்துக்கு தேவையான வளர்ப்பு சூழலை நம்ம கொடுக்குறோம். என்னெல்லாம் சூழல் கொடுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது, முதல்ல அதுக்கு தேவையான பிஹெச் நம்ம இருக்கோம் இல்லைங்களா, வளர்ப்பு ஊடகம், அதோட பிஹெச் என்ன அளவு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 5.6லிருந்து 6.0 அது வரைக்கும், அதாவது தோராயமாக அமில நிலையில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் அந்த பிரிக்கூறு வளர்வதற்கு தேவையான அளவுக்கு வெப்பநிலை, எவ்வளோ அளவுக்கு வெப்பநிலை நாம் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 25 டிகிரி செல்சியஸ் +- 2 டிகிரி செல்சியஸ் வரை அதுக்கு நாம் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்தது அந்த திசு வளர்கிறதுக்கு தேவையான, பிரிக்கூறு வளர்கிறதுக்கு தேவையான ஈரப்பதம் மற்றும் ஒளிச்செறிவு. ஈரப்பதம் எவ்வளோ பார்த்திங்கன்னா 50 முதல் 60% ஒப்பு ஈரப்பதமும், தோராயமாக 1000 அளவு லக்ஸ் ஒளி நம்ம கொடுக்க போகிறோம். 16 மணி நேரம் ஒளி காலத்துவம், மொத்தமாக 24 மணி நேரம் இருக்குது இல்லைங்களா, அதில் அந்த பிரிக்கூறுக்கு நம்ம எவ்வளோ அளவுக்கு ஒளி தரணும்னா 16 மணி நேரம் ஒளி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா காற்றோட்டம். அப்போ வளர்க்குற தாவர திசு பகுதிக்கு நம்ம பிரிக்கூறுக்கு காற்றோட்டம் எப்படி தரணும்னா, அதுக்காக சோதனை குழாய் அல்லது குடுவையில் தானியங்கி காற்றோட்டம், அதில் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் நீக்கப்பட்ட நிலையில் அதுக்குள்ளே செலுத்தப்படுது. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நுண்ணுயிர் நீக்கம் செஞ்சிட்டோம். அடுத்தது வளர்ப்பு ஊடகம் தயார் செஞ்சிட்டோம். வளர்ப்பு ஊடகத்துக்குள்ளே பிரிக்கூரை வச்சுட்டோம். அதுக்கு தேவையான எல்லா சூழ்நிலையும் நம்ம வழங்கிட்டோம். அப்போ நம்மளுக்கு அடுத்த ரிசல்ட் என்ன? பிரிக்கூறானது நம்ம 2வது படித்தோம் பாருங்கள், வேறுபாடு அடைதல் வேறுபாடுறுதல் நிகழ்ச்சி மூலமாக நம்மளுக்கு கேலஸ் உருவாக்கப்படணும். இது எதை அடிப்படையாக வச்சு இருக்குன்னா, நாம் செலக்ட் பண்ணுற ஊடகம், நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஊடகம், அதாவது பிரிக்கூறானது
எவ்வளோ சைஸ் இருக்கும் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1லிருந்து 2 சென்டிமீட்டர் அளவுடைய பிரிகூறானது நுண்ணுயிர் நீக்கம் செய்யப்பட்டு வளர்ப்பு ஊடகம் ஆக்சின் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த எம்எஸ் ஊடகத்துக்குள்ளே நாம் அந்த பிரிகூரை வச்சுருக்கோம். அதுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து ±2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், அடுத்து 12 மணி நேரம் ஒளி மற்றும் 12 மணி நேரம் இருள் அது கொடுத்த பிறகு நாம் வச்ச பிரிகூறானது புது செல்களை உருவாக்கியிருக்கோம். அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் நம்ம கேலஸ் தூண்டப்படுதல்னு சொல்கிறோம். கேலஸ்னால் என்ன? கேலஸ் என்பது என்ன? 2 மார்க்கில் கேட்பாங்க. கேலஸ் என்பது என்னன்னா, ஆய்வுக்கூட சோதனை வளர்ப்பின் மூலம் ஊடகத்தில் தாவர செல்கள் அல்லது திசுக்களின் முறையற்ற வளர்ச்சி. திரும்பவும் சொல்கிறோம் பாருங்கள். கேலஸ்னா என்ன? ஆய்வுக்கூட சோதனை வளர்ப்பில் ஊடகத்தில் தாவர செல்கள் அல்லது திசுக்களின் முறையற்ற வளர்ச்சிக்கு பேர் கேலஸ். இப்போ நாம் வச்ச பிரிகூறு புதிய செல்களை உருவாக்கி முறையற்ற வளர்ச்சியின் மூலமாக கேலஸை உருவாக்கிடுச்சு. அதுக்கடுத்த நிகழ்ச்சிக்கு பேர் கரு உருவாக்கம். கரு உருவாக்கம்னா என்ன? சாதாரணமாக ஒரு இருவித்திலை தாவர கரு அல்லது ஒருவித்திலை தாவர கருவில் பார்த்தீங்கன்னா தெளிவான கரு அச்சு இருக்கும், முளை வேர் இருக்கும், முளை குருத்து இருக்கும். இப்போ செயற்கையாக நம்ம ஆய்வுச்சாலையில் கருவை வளர்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பிரிகூறிலிருந்து கேலஸ் உருவாயிடுச்சு. அடுத்தது மறு வேறுபாடுதல் நிகழ்ச்சி மூலமாக முளைவேர் மற்றும் தண்டு தொகுப்பை உருவாக்கக்கூடிய திறன் பெற்று அது ஒரு இளம் கருவை உருவாக்கும் வேறுபாடடைதல் மூலமாக. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் கரு உருவாக்கம்னு சொல்கிறோம். கரு உருவாக்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கருவுருக்களை மேலும் நாம் துணை வளர்ப்பு மூலமாக சிறிய நாட்டுருக்களாக மாற்ற வேண்டும். வன்மையாக்குதல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆய்வக சோதனை முறையில் வளர்க்கப்பட்ட நாட்டுருக்களுக்கு வலிமை பெறும் காலம் தேவைப்படுவதால் அவை பசுமை இல்லம், அதாவது க்ரீன் ஹவுஸ் அதுக்குள்ளே வைப்பாங்க. அடுத்து வன்மையாக்கி அறை, பின்னர் இயற்கை சூழலுக்கு மாற்றப்படுகின்றன. இப்போ நாம் என்ன கிடச்சிருக்கு? கருவுரு உருவாகிருக்கு. அந்த கருவுருவை நாம் துணை வளர்ப்பு மூலமாக நாட்டுருவாக வளர்த்துருக்கோம். அந்த நாட்டுருவை நேரடியாக நிலத்தில் பயிர் செய்ய முடியுமான்னா முடியாது. அதுக்காக நாம் மேற்கொள்கின்ற வழிமுறை தான் வன்மையாக்குதல். அதை என்ன சொல்கிறாங்க? ஆய்வக சோதனை முறையில் வளர்க்கப்பட்ட நாற்றுருக்களுக்கு வலிமை பெறும் காலம் தேவைப்படுவதால் அவை பசுமை இல்லம், முதல்ல பசுமை இல்லத்தில் அல்லது வன்மையாக்கி அறையில் வைக்கிறோம். அடுத்தது இயற்கை சூழ்நிலைக்கு மாற்றப்படுகிறது. அப்போ ஆக்சுவலாக வன்மையாக்குதல்னால் என்ன? வன்மையாக்குதல் என்பது ஆய்வக சோதனை முறையில் ஈரப்பதமான அறையில் உருவாக்கப்பட்ட நாற்றுருக்களை ஒளியின் இயற்கையான கலச்சூழலில் வளர்வதற்கு ஏற்ப படிப்படியான வெளிக்கொணர்தல் நிகழ்ச்சிக்கு பேர் வன்மையாக்குதல். 2 மார்க்கில் கேட்பாங்க. வன்மையாக்குதல் என்றால் என்ன? வன்மையாக்குதலில் நம்ம என்ன பண்ணுறோம்? நேரடியாக நம்ம உருவாக்குற நாட்டுருக்களை நிலத்தில் நடவு செய்ய முடியாது. அதுக்காக படிப்படியாக அந்த சூரிய ஒளிக்காக நாம் எடுத்துகிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் பேர் வன்மையாக்குதல்னு சொல்கிறோம். வன்மையாக்குதல் என்பது ஆய்வக சோதனை முறையில் ஈரப்பதமான அறையில் உருவாக்கப்பட்ட நாற்றுருக்களை ஒளியின் கலச்சூழலில் வளர்வதற்கு ஏற்ப படிப்படியாக வெளிக்கொணர்தல் ஆகும்.